வணக்கம் அன்பு நண்பர்களே. இது இடிடிஎஸ் இளைஞர் சங்கம் செண்டுவாரை டாப் வழங்கும் கேள்வி கனல். இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை திரு கரீம் அவர்கள். இவர் எதனால் அறியப்படுகிறார் என்றால், கடந்த பல வருடங்களாக இந்த அகவிலைப்படி உயர்வு போராட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர். மூணார் தேயிலை தோட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் கேரளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோட்ட தொழிலாளிகளுக்காகவும் இந்த அகவிலைப்படி உயர்வுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நபர். அவருடன் நாம் உரையாட இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம். கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்திருக்கோம், அகவிலைப்படி உயர்வு அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, வரலாறுகளை எடுத்து படிக்கும்போது இந்த பஞ்சப்படி அப்படின்ற வார்த்தை தான் அகவிலைப்படி உயர்வாக மாறி இருக்கிறது. அப்போது இந்த வார்த்தையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, பஞ்சத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படி, ஒரு பேட்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு இதுதான் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. 1917களில் முதல் உலகப்போர் நடைபெற்ற காலகட்டங்களில் பஞ்சத்தில் இந்த கஷ்டப்படுறவங்களுக்காக வேண்டி தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முதல் முறையாக கம்பெனிஸ்க்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1929கள்லையும் எல்லா தொழிலாளர்களுக்கும் இதை கொண்டு வரணும், அரசாங்க தொழிலாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கொண்டு வரணும்னு சொல்லி இரண்டாம் உலக போகிறப்ப எல்லாருக்கும் கொண்டு வரணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன விஷயம் கொண்டு வராங்கன்னா, 2 விதமாக நம்ம அகவிலைப்படி உயர்வை நம்ம கொடுக்கலாம். ஒன்று, அவர்களுடைய மாதாந்திர வருமானத்தை பேஸ் பண்ணி மட்டுமே கொடுக்கலாம். இல்லையா, அவர்களுக்கு புள்ளி பட்டியலினுடைய அடிப்படையில் கொடுக்கலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது முதல்ல என்னோட டவுட் என்ன அப்படின்னா, இந்த புள்ளிப்பட்டியல் இதை தாண்டி இந்த அகவிலைப்படி உயர்வு அப்படின்றத தாண்டி இந்த அகவிலைப்படிவிலேயே நிறைய கேள்விகள் இருக்குது எங்களுக்கு. முதல்ல என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு 20,000 ரூபாய் தொழிலாளி சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா 20,000 வெளியே சொன்னாலும் உள்ள அவர்களுக்கான பேசிக் சேலரி, அவங்களுடைய பேசிக்கான சேலரி எவ்வளோ, கூட டிஎன்எஸ் அலவன்சஸ் சொல்கிறாங்க, அதுதான் இந்த அகவிலைப்படி. ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், அவங்களுக்கு வீடு ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு எவ்வளோ செலவாகும். ஸோ இதெல்லாம் பிரித்து சேர்த்து தான் சேலரி மாதிரி கொடுக்குறாங்க பொதுவாக. ஸோ இந்த தொழிலாளிகள்னு வரும்போது இதில் அகவிலைப்படியில் வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இல்லை வேறு மாதிரி கொடுப்பாங்களா? இந்த அகவிலைப்படின்றத ஒரு ஒரு ஒற்றை வரிகளில் சொல்லணும்னா எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியும்? அகவிலைப்படியை இவ்வளோ பெரிய கொஸ்டின்ஸ் ஒரு வழியில் சொல்ல முடியாது. இவ்வளோ அருமையான தகவலை தந்தீங்க. முதல்ல நீங்கள் தந்திருக்க தகவல்ங்கிறது 100% உண்மையான தகவல். பஞ்சப்படிங்கிறது பாவப்பட்ட தொழிலாளிகளுக்கு மட்டும் இல்லை, அனைத்து தர தொழிலாளிகளுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு சலுகையாகும். இது சட்டப்படி, இந்திய சட்டப்படி கிடைக்க வேண்டிய ஒரு சலுகையாகும். இந்த சலுகைகள் பாவப்பட்ட தொழிலாளிகளுக்கு மட்டும் மறுக்கப்பட்டு இருக்கு. இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட், இதன் அடிப்படையிலேயே 87 பிரிவுகள் இருக்குது. இந்த 87 பிரிவுகளில் 86 பிரிவுகளுக்கும் இந்த அகவிலைப்படி பிரகாரம் இதனுடைய அனுகூலங்கள் எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த தொழிலாளிகளுக்கு மாத்திரம் கிடைக்க மாட்டேங்குது. இது கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் சொல்றதுங்கிறது இந்த 85 தொழிலாளிகளுக்கும் மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி 343 பொருட்கள் இல்லை 350 பொருட்கள் அடிப்படையில் அதனுடைய விலை உயர்வு அடிப்படையில் உண்டாகும் உயர்வுக்கு ஏற்ப ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாகவே அவங்களுக்கு விலை குறைப்படி கூடியும். ஆனால் எஸ்டேட் வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு அவங்களுக்கு மட்டும் இந்த அகவிலைப்படியை இவர்கள் தனியாக நிர்ணயிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய கேசுக்கினுடைய அட்வைசராக இருக்கக்கூடிய மிஸ்டர் ரிட்டையர்ட் ஜட்ஜி கமால் பாஷா இந்த டிஏ எப்படி நிச்சயிக்கிறது எங்களுக்கு சொல்லி தந்தார். அவர் சொல்லி தந்திருக்க டைம்ல பஞ்சப்படி என்பது நிச்சயிப்பது என்பது மாச சம்பளக்காரங்களுடைய
ஒரு 60 ரூபாய் எக்ஸாம்பிள், இப்போ புதிதாக நிச்சயித்திருக்க பிரகாரம் 60 ரூபாய் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மாச சம்பளக்காரங்களுக்கு கிடைக்குது. இல்ல அதுலதான் நமக்கு கேள்வி வரும். இந்த புள்ளின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம், புள்ளி பட்டியலின் அடிப்படையில். அங்கதான் டவுட்டே வருது. இப்ப என்னன்னா, நம்ம தனியார் நிறுவனங்கள்ல நாங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்றத கணக்கிடும் போது அங்க வந்து ஆஃபர் லெட்டர் அந்த வேலைக்கான இது கொடுக்கும் போதே எப்படி கொடுக்குறாங்கன்னா 20,000 பிளஸ் 5,000 டிஎன்எல் அலவன்சஸ் பிளஸ் ஹெச்ஆர்ஐ எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இங்க தோட்ட தொழிலாளிகளுக்கு இல்ல மற்ற தொழில்களுக்கு இந்த புள்ளியின் படி அப்படின்னும் போது அது எப்படி கணக்கிடப்படுது? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள் மாத வருமானம்ன்றது தொழிலாளர்களுக்கு எவ்வளவு, அதுல இந்த புள்ளி எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது, அந்த புள்ளின்றது எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு, அது மாசத்துல கணக்கிடப்படும் போது ஒரு தொழிலாளிக்கு எஸ்டேட் தொழிலாளிக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கரெக்டான கேள்வி நீங்க கேட்டிருக்கிறது வந்து தெளிவான கேள்வி மட்டும் இல்ல, கரெக்டான கேள்வியும் கூட. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேரளத்துல 17 மையங்களை வச்சு ஒவ்வொரு பொருட்களுடைய விலையை நிச்சயிக்கிறாங்க. போன மாசம் ஒரு பொருளுடைய விலை, உதாரணமா போன மாசம் நம்ம உபயோகிக்கிற சர்க்கரை ஜீனி, இந்த ஜீனியுடைய விலை வந்துட்டு 35 ரூபா, இந்த மாசம் 40 ரூபா. இதே மாதிரி 343 பொருட்கள் இருக்கு. இந்த 343 பொருட்களுடைய விலை கூடையில இந்த புள்ளியில இயற்கையாவே என்ன செய்து புள்ளிகள் அடிസ്ഥാനத்தை விலை போடுது. உதாரணமா போன மாசத்துல வந்துட்டு நம்ம கூடியிருக்கும் பாயிண்ட்ங்கிறது வந்து 32 பாயிண்ட். இந்த 32 பாயிண்ட் அடிப்படையில வந்துட்டு மாத சம்பளக்காரங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிறதுன்னு சொல்லியாச்சுன்னா 2 ரூபா 10 பைசான்னு சொல்லி இவங்க நிச்சயிச்சிருக்காங்க. அதே சமயத்துல இதே பிரிவில் வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கு மாச வேலை சம்பளங்களுக்கு 60 ரூபா ஒரு பாயிண்ட் கிடைக்கிற டைம்ல இந்த இதே மாச வேதனை செய்யறவங்களுக்கு கிடைக்கிறது 2 ரூபா 10 பைசா. இந்த மாச வேதனைக்காரனுடைய அந்த 60 ரூபாய்ங்கிறத வந்துட்டு 26 கொண்டு வகுக்கணும். 26 கொண்டு வகுக்கிறது 2 ரூபா 30 பைசா வருது. இந்த 2 ரூபா 30 பைசா தான் ஒரு பாயிண்ட்ங்கிறது வந்துட்டு ஒரு தொழிலாளி. அது எப்படி கொடுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா, இந்த 32 பாயிண்ட்டும் 60 ரூபா வச்சு இந்த தொழிலாளிகளுக்கு 1960 ரூபா கிடைக்கணும். யாருக்கும்? சூப்பர்வைசர்களுக்கும் மற்ற ஸ்டாஃபுகளும், சூப்பர்வைசருக்கும் வாட்சருக்கும் கிரச்சில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி மாச சம்பளம் கிடைக்கிற டைம்ல தொழிலாளிகளுக்கு எப்படி கிடைக்கணும்னா 35 பிளஸ் 2 ரூபா 30 பைசா வந்து 73 ரூபாய் சில்லறை வந்து தினம் கிடைக்க வேண்டும். தினம் 73 ரூபாய் கூடுதலாக கிடைக்க வேண்டும். அந்த தினம் மற்ற சம்பளத்தை தாண்டி 73 ரூபாயை மட்டும் வச்சு பேசினாவே 30 நாளைக்கு உங்களுக்கு இதுலயே 2000 ரூபாய் கிட்ட ஏறிடுது. கூடும். அதே 2000 கூடும் சொல்லிச்சுன்னா அதே சமயத்தில் வேறு ஒரு கருத்துல இது வந்துட்டு மாச வேலைக்காரங்களுக்கு மாச சம்பளக்காரங்களுக்கு வந்துட்டு அது 3000 கொடுக்கறது இல்லை. மாச சம்பளக்காரங்களுடைய டிஏ நிச்சயிக்கிற டைம் எப்படியோ அந்த டிஏ டிவைட் பண்ணி கொடுக்கிற டைம் இது வந்துட்டு கரெக்டா ரிட்டையர்ட் ஜட்ஜ் கமால் பாஷா கரெக்டா தன்னுடைய மீட்டிங்ல எங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு. அதோட வீடியோ கிளிப் நாங்கள் கொடுத்திருக்காரு. அதைத்தான் தகவல் உரிமை சட்டப்படி நாங்கள் வாங்கியிருக்க அந்த தகவல் உரிமை சட்டத்திலும் அந்த புக்கிலையும் காமிச்சிருக்க பிரகாரம் அதில் டிப்பர் வகுப்பு இருக்குது, மரவேலை செய்கிறவர்கள் இருக்காங்க. அந்த வகுப்பினுடைய இதில் பாருங்க, அதுல கரெக்டா இருக்கும். ஒரு தொழிலாளிக்கு மரவேலை செய்யும் தொழிலாளிகள் அதுல இருக்குது. மரவேலை செய்யும் தொழிலாளிகள், இந்த மரவேலை செய்யும் தொழிலாளிகளுக்கு இந்த கரெக்டா பாருங்க என்ன தெளிவா சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. 165 பாயிண்ட் முகளில் வர்த்திக்கின்ற ஓரோ பாயிண்டிலும், அதாவது 165 மேல் பாயிண்ட் வர ஓரோ பாயிண்டிலும் திவச கூலி தொழிலாளிகளுக்கு பீஸ்டேட் தொழிலாளிக்கு 2 ரூபாய் 30 பைசா. அதே சமயத்துல மாச சம்பளக்காருக்கு 60 ரூபாய் டிஏக்கு அவர்களுக்கு அருகதை இருக்குதுன்னு சொல்லி நோட்டிபிகேஷன்லையும் சொல்லியிருக்காங்க, தகவல் உரிமை சட்டத்திலையும் வந்திருக்காங்க. ஆனா இதை நடைமுறைப்படுத்த சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டாங்க. நாம கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் அடிஸ்தானத்துல மிகவும் மதிப்பிற்குரிய இந்தியன் பிரசிடென்ட் அவர்கள் மூலக்கொண்டு இடப்பட்டு இதனுடைய தீர்வு எடுக்கணும்னு சொல்லியும் அந்த தீர்வினுடைய காப்பியை எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த கரீம் அனுப்பி கொடுக்கணும்னு சொல்லியில அந்த அடிஸ்தானத்துல இந்த பேப்பரை எங்களுக்கு கேரள கவர்மெண்ட்டும் தந்திருக்குது. 165
இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த புள்ளிப்பட்டியல் தொடங்கிய காலகட்டத்தில் 1960 100 புள்ளியிலிருந்து ஆரம்பித்ததாக வரலாறு சொல்லுது. இப்போ 100 புள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 165 புள்ளிகளுக்கு மேல செல்ல செல்ல ஒரு புள்ளிக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது 2.30 ரூபாய் வச்சு கொடுக்கணுன்றது புதிய சீரிஸ் புதிய 2011 கொண்டு வர்றதை பற்றி அனுசரிச்சு ஒரு அதாவது 165க்கு மேல் வர ஒவ்வொரு புள்ளிக்கு 2.30 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு கணக்கிடப்பட்ட புள்ளியல்கள் ஏறத்தாழ 2000 புள்ளிகள் இருப்பதாக. இன்னைக்கு வந்து இந்த பழைய சீரிஸ் அனுசரிச்சு வந்துட்டு அன்னைக்கு வந்து 150 பாயிண்டா இருந்துச்சு. பழைய சீரிஸ் 1970 பாயிண்ட் அடிஸ்தானத்தில் வர்ற ஒரு சீரிஸ் விளைச்சறையில பழைய சீரிஸ், அந்த பழைய சீரிஸ்ல இருந்து புதிய சீரிஸ்க்கு வரையில தான் இந்த புதிய பாயிண்ட் வருது. பழைய சீரிஸ்ல வரையில வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு இருந்தது வந்துட்டு நமக்கு இந்த தகவல் உரிமை சட்டப்படி கிடைச்சிருந்தது 1990 இருந்து கிடைச்சிருக்கு. 90க்கு முன்னால ரெக்கார்டுகள் நமக்கு கிடைக்கல. 90ல இருந்து கிடைக்கல. அன்னைக்கு வந்து 350 பாயிண்ட் இருந்துச்சு. அன்னைக்கு 350 பாயிண்ட் இருந்துச்சு. இன்றைக்கு நடைமுறையில் எத்தனை பாயிண்ட் இருந்திருக்கும் இப்போ கணக்கிட்டா? இது 2014 2050 பாயிண்ட் இருக்குது. அதுதான் கேட்கிறேன். அப்போ 2000 2005 3000 புள்ளிகளாக கூட உயர்ந்திருக்கு. அப்போ அந்த புள்ளிகளின் அடிஸ்தானத்தில் இருந்த 60 ரூபாய் விகிதம் நீங்கள் சொல்லக்கூடிய கணக்கிடப்படி 26 வகுத்தல் போட்டு நீங்க 30 நாளை கணக்கிட்டாலும் கூட என்னுடைய தோட்டம் தொழிலாளி மக்களுக்கு மாதம் அவங்க ஒரு 9000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 13,000 14,000 ரூபாய் வந்திருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 9,000 தான் கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? 14,000 வர வேண்டியது. இல்ல, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது. அது 14,000 வர வேண்டியது. அதாவது அவங்க சொல்லிருக்க பிரகாரம் சொல்லியாச்சுன்னா இப்போ 60 ரூபாயை வந்து டிவைட் பண்ணையில 2 ரூபா 30 பைசா, இப்ப 2 ரூபா 10 பைசா நிச்சயிச்சிருக்காங்க. இந்த 2 ரூபா 10 பைசா நிச்சயிச்சிருக்கையில வந்துட்டு 7 பைசா 30 நாள் வச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே 30 நாள் வந்துட்டு மினிமம் வேதனம் ஆக்ட் கீழே வேலை செய்யற 87 பிரிவுகளுக்கும் இல்ல அது கணக்கிட்டா எவ்வளவு வரும்ன்றது தெரிஞ்சுக்கிறீங்க. 87 பிரிவுகளுக்கும் இந்த அடிஸ்தானத்தில் கொடுக்கையில இந்த தொழிலாளிகளுக்கு மட்டும் இந்த காலகட்டம் வரை கொடுக்க மறுக்கிறாங்க. இந்தியன் பிரசிடென்ட் இடப்பட்டுட்டும் அவங்க சொல்லியிருக்க பதில் என்ன பார்த்துக்கோங்க. நாங்க அடுத்த தீர்மானத்துல இந்த தீர்மானம் ஆல்ரெடி முன்கூட்டியே எடுக்கப்பட்டுருச்சு. நாங்க சீஃப் செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் செய்யவும் சீஃப் செக்ரட்டரி எங்களுக்கு வந்து ஒரு நிர்தேசம் கொடுத்தாரு. யாருக்கு ஒரு இது கொடுத்தாரு? யாருக்கு? மினிமம் வேதன உபதேச சமிதிக்கு. அந்த மினிமம் சமிதியில 30/11/2024 எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. அந்த கூட்டத்துல நாங்க எங்க அபிப்பிராயத்தை சொன்னோம். மற்ற தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய பஞ்சப்படி எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லையில 27/12/2024 அடுத்த பிஎல்சி கமிட்டி மினிமம் வேதன சமிதி கூடுகையும் அந்த கூட்டத்துல பிஎல்சி கமிட்டி அங்கங்கள் எல்லாம் லேபர் கமிஷன், பிஎல்சி கமிட்டி அங்கங்கள், மினிமம் வேதன சமிதி எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அந்த தீர்மானம் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு 20/1/2024 ஒரு தீர்மானம் எடுத்து கொடுத்தாங்க. இதை புதிய சீரியஸுக்கு மாற்றி அந்த தீர்மானத்தின் பிரகாரம் தோட்டம் தொழிலாளிகளுக்கு ஒரு புள்ளிக்கு 2 ரூபாய் 30 பைசா கொடுக்க வேண்டும் என்றும். அதுதான் என்னுடைய கேள்வியே. ஒரு புள்ளிக்கு 2 ரூபாய் 30 பைசா இன்னைக்கு புள்ளி 2000 உயர்ந்திருக்குல்ல. இப்போ புதிய சீரிஸ் அனுசரிச்சு நமக்கு இப்போ புதிய சீரிஸ் அனுசரிச்சு வந்துட்டு பிரைஸ் இண்டெக்ஸ் அடிஸ்தானத்துல ஜனவரி மாசத்துல நமக்கு 197 பாயிண்ட் தான் இருக்குது. 197 பாயிண்ட் இருக்குது. இது புதியது கணக்கிடப்படாம புதிய கணக்கு அனுசரிச்சு 197 பாயிண்ட் இருக்கு. 197 பாயிண்ட் இருக்கையில 32 பாயிண்ட் அன்னைக்கு இருக்குது. 32 பாயிண்ட்டுக்கு வந்துட்டு சூப்பர்வைசர்களுக்கு 60 ரூபா வச்சு 1960 ரூபாய் ஒரு மாசத்துல கிடைக்கணும். அதே சமயத்தில் தொழிலாளிகளுக்கு 32 + 2 30 வச்சு 73 ரூபா 50 பைசா ஒரு நாளைக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்க டிஏ விட கூடுதலா கிடைக்கணும். இப்போ இன்னைக்கு டிஏ தொழிலாளிகளுக்கு கிடைச்சிட்டு இருக்கா? கிடைக்குது. 3 ரூபாய் 27 பைசா கிடைக்க வேண்டும் டெய்லி. அதாவது கடந்த பேட்டியில நம்ம பேசின மாதிரி 5 பைசாவில இருந்து 7 பைசாவா உயர்ந்ததுன்னு சொன்னீங்களா? அந்த இதுல கிடைச்சா அதுவும் கிடைக்கலையா? அந்த அடிஸ்தானத்துக்கு அப்படிலாம் கிடைக்க வேண்டியது வந்து நமக்கு வந்துட்டு அந்த அடிஸ்தானத்தை வச்சுக்கோங்க. அந்த அடிஸ்தானத்துல வச்சாலுமே இந்த டிஏ நிச்சயிக்கிற அடிப்படையில வந்துட்டு நமக்கு கிடைக்க வேண்டியது மினிமம் வேதன உபதேச சமிதி நமக்கு தகவல் உரிமை சட்டப்படி தந்த அந்த பதில் அடிப்படையிலையும் நம்மளுடைய அட்வைசரா இருந்து நமக்கு கணக்குகளை எடுத்து சொன்ன ரிட்டையர்ட் ஜட்ஜ் கமால் பாஷா சொன்ன அடிஸ்தானத்திலையும் நமக்கு கிடைக்க வேண்டியது 30 நாள் வச்சு கணக்கு பண்ணா ஒரு பாயிண்ட்டுக்கு
வந்துட்டு ₹2.10 ₹2.10 வச்சு 32 பாயிண்ட் வச்சு 32 பாயிண்ட் ₹2.10 இங்கேல 65 ரூபா சில்லற ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஆனா நம்ம கிடைக்கிறது ₹3.27. இது தகவல் உரிமை சட்டப்படி இது கொடுக்கணும்னு சொல்லி அவங்களே சம்மதிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு கொடுக்காம இதே வேலை செய்யற 85 பிரிவுக்கும் இவங்க கொடுக்கிற டைம்ல தொழிலாளிகளுக்கு மட்டும், தோட்டம் தொழிலாளிகளுக்கு மட்டும் இதை கொடுக்குறாங்க, கொடுக்க மறுக்கிறாங்க. கேட்டா நாங்க இப்ப நம்மளுடைய ஜனாதிபதி அவர்கள் கொடுத்த பதிலுக்கு மதிப்பளித்து அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பதிலும் சொல்லியிருக்காங்க. அடுத்த நோட்டிபிகேஷன் இறக்க சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பிரகாரம் நாங்க ஏற்கனவே இவங்களுக்கு எல்லா விதமான கொடுத்திருக்கோம். கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்க அங்கீகரிப்போம்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டாங்க. ஆனா ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு 6 மாசம் ஆச்சு, இதுவரைக்கும் ஏன் நடைமுறைப்படுத்தலை? இல்லை, நடைமுறைப்படுத்துறது அப்படின்றதுக்கு நம்ம அடுத்த கேள்விகள் இருக்கு. இப்போ என்னோட புரிதல், நான் ஒரு தோட்டம் தொழிலாளியாக இருக்கிறேன் அப்படின்னா இதுவரை இந்த அகவலைப்படியில இவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க, இப்போ மாசம் எனக்கு இவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க, இல்லை இது இவ்வளோ கொடுக்க வேண்டியது இல்லை, இவ்வளோ ரூபாய் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கணும், ஆனாலும் கொடுக்க மறுத்துட்டு இவ்வளோதான் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க இவ்வளோ ரூபாய் வந்து இதனால உங்களுக்கு நஷ்டமாகுதுன்றது எவ்வளவா இருக்கும்னு நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது ஒரு நாளைக்கு வந்துட்டு கிடைக்க வேண்டிய, அதாவது இந்த புதிய சீரீஸ் அனுசரிச்சு வச்சு பழைய சீரீஸ் கணக்கு பண்ணி பார்த்துன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு நாளைக்கு கிடைக்க வேண்டியது 65 ரூபா சில்லற. ஒரு நாளைக்கு கூட வேண்டியது. இப்போ எனக்கு வந்துட்டு 133 ரூபா கிடைக்குது. இந்த 133 ரூபாயிலிருந்து 65 ரூபா கூட்டி எனக்கு கிடைக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதை வச்சு கணக்கு பண்ணா 63 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் வச்சுன்னா 73 ரூபா கிடைக்கணும். 7 பைசா வச்சு கணக்கு கூட்டினா 65 ரூபா கிடைக்கணும். இல்ல 73 ரூபாய் வச்சே நான் சொல்றேன். 73 ரூபா வச்சா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும்? 1000. ஒரு மாசத்துக்கு வந்துட்டு ஒரு மாசம் 73 ரூபா வச்சுனா 10 நாளைக்கு 730 ரூபா, 1500 ரூபா. அப்ப 20 நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா 1500 ரூபாய் இவங்களுக்கு வரும். அது கொடுத்துட்டு இருக்காங்களா? இப்போ அது கொடுக்கல. அதுக்கு பதிலே கொடுக்குறது 90 ரூபா கொடுக்குறாங்க. 90 ரூபான்றது மொத்த மாதத்துக்கும் சேர்த்து மொத்த மாசத்துலயே கொடுக்குறது 90 ரூபா தான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 80-90% கொடுக்காமலே இருந்திருக்கு. 98% கொடுக்கல. இந்த 98% கொடுக்காம இருக்கிறது அப்படின்றது அவங்க வந்து கொடுக்கவே இல்லாம அரியர்ஸ் வைக்கிறாங்களா, இல்ல புள்ளிகள் பட்டியல் அடிப்படையில மக்களை வந்து திசை திருப்புவதற்காக வேற ஒரு புள்ளிகளை கணக்கு காட்டி கம்மியா கொடுக்குறாங்களா? இல்ல வந்துட்டு அந்த 7 பைசாங்கிறது வந்துட்டு அவங்க நிச்சயிச்சிருக்கான்னு சொல்றாங்கல்ல, அந்த 7 பைசாவை கணக்கு பண்றாங்கன்னு சொல்றாங்களே தவிர யதார்த்தமா கொடுக்க வேண்டியது 26 புள்ளி. அதுதான் நான் கேட்க வரேன். அப்போ இந்த 5 புள்ளிகளிலிருந்து 7 புள்ளிகளா உயர்த்தினாங்கன்னு சொல்லி நீங்க கடந்த பேட்டியில சொன்னீங்க. 20 வருஷமா அந்த அகவலைப்படி உயரல அப்படின்றது உங்களுடைய கோரிக்கை. ஆனா மத்த அந்த 87 புள்ளிகள் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல 85 பேருக்கும் சரியான இந்த ரிவைஸ் பண்ணப்பட்ட 2.30 சரியா போய் சேருது. ஆனா என் மக்களுக்கு வந்துட்டு அது போய் சேரல. இன்னும் 7 புள்ளிகள்ல ஒரு 2000 ரூபாய் எனக்கு என் மக்களுக்கு வர வேண்டிய இடத்துல வெறும் 90 ரூபாவை கொடுத்து நீங்க ஏமாற்றுறீங்க அப்படின்றது குற்றச்சாட்டு. 90 ரூபாங்கிறது வந்துட்டு அதுவும் தவிர ஒரு இதாங்க. 90 ரூபா கொடுக்குற டைம்ல இந்த 90 ரூபாய் கூட வெட்டி குறைச்சிருக்காங்க. போன மாசம் ஜனவரியில ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 49 பைசா வெட்டி குறைச்சிருக்காங்க. பஞ்சப்படி பஞ்சப்படியை வந்துட்டு ஒரு காலத்துல நிர்ணயம் செய்யும் போது எப்படி பஞ்சப்படியில் உயர்வும் தாழ்வும் உண்டாகும் சமயத்தில் எந்த தாழ்வு உண்டானாலும் கொடுத்து கொண்டு இருக்கின்ற பஞ்சப்படியை வெட்டி குறைக்க கூடாதுன்னு சொல்லி தகவல் உரிமை சட்டம் சொல்லுது. ஆனா போன பஞ்சப்படியில வெட்டி குறைச்சிருக்காங்க. இப்போ இந்த 2000 ரூபாய் அப்படின்றது ஒரு மாதத்திற்கு ஒரு தொழிலாளிக்கு அப்படின்றது நமக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயம். தோட்டம் தொழிலாளிகளை பொறுத்தளவு அதை கடந்து சென்றாலும் கூட ஒரு 3 லட்சம் தொழிலாளிகள் இருக்காங்க அப்படின்னா 2000 ரூபாய் வச்சு இத்தனை லட்சம் ரூபாய் வந்து அது கூடுது. அப்ப அந்த பணம்லாம் எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அந்த பணம் வந்துட்டு வேறொரு இருக்குது. கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம இருக்கிறாங்க. கேட்க வேண்டிய இடத்துல நாம போய் கேட்கல எங்களுக்கு தர்றன்னு சொல்றாங்க. எப்ப தர்றன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்க வேண்டிய இடத்துல கேட்கறது இல்ல. கேட்கிற நாங்க போய் கேட்கல நீங்க எப்ப தர்றோம் இதை நாங்களுக்கு பதில் தந்திருக்காங்க. நாங்க இதை நடைமுறைப்படுத்துவோம் என்று மதிப்பிற்குரிய இந்திய ஜனாதிபதி கொடுத்திருக்கின்ற அந்த கடிதத்தில், அதாவது நீங்க வந்து ஜனாதிபதிக்கு வந்து டைரக்டா பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. இப்போ நடந்து முடிந்த இந்த இந்த அகவிலைப்படி பிரச்சனைகள்ல நீங்க கடந்து
2 வருஷமாவே நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இல்ல நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சு இந்த 2 வருஷம். நீங்க அதுக்கு முன்னாடி 12-13 வருஷங்களா கூட இதுக்காண்டி போராடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த புள்ளிப்பட்டியல் இப்படி இருக்கு, இப்போ வந்து தகவல் உரிமை சட்டத்தின் கீழே வந்து நிறைய தரவுகள் எடுக்கிறீங்க. இந்த தரவுகள் எல்லாம் நீங்க எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த தரவுகள்லாம் வச்சு நீங்க குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து நீங்க கேட்குறீங்க. குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து நீங்க வந்து மனு போடுறீங்க டைரக்டா. நீங்க வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் இல்ல மினிமம் வேஜஸ் டிபார்ட்மெண்ட், இங்க கேரள அரசு, இவர்களெல்லாம் நீங்க சேர்ந்து நீங்க கலந்து ஆலோசித்தாலும் கூட நீங்கள் நேரடியாக குடியரசுத் தலைவரை சந்திப்பதன் காரணம் என்ன? அதாவது நாங்க எல்லா கதவையும் முடத்தோட தொட்டிட்டாங்க. எங்களுக்கு நீ கதவு தட்டுறதுக்கே இல்லைங்க. இது அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா துறையும், கேரளத்தில் இருக்கிற எல்லா துறையும் இருக்கும். அதுல எங்களுக்கு கரெக்டான பதில் தந்ததுன்னு சொல்லியாச்சுன்னா, இப்ப ரிட்டையர்ட் ஆகி போன சீஃப் செக்ரட்டரி அவர் கொடுத்த பதில், அவருக்கு நாங்கள் ஒரு நிவேதனம் கொடுத்தோம். அந்த நிவேதனத்துக்கு அவர் வந்துட்டு உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி மினிமம் வேஜஸ் ஆக்ட் கமிட்டிக்கு லெட்டர் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில எங்களை கூப்பிட்டு 30/11/2024 கேட்டாங்க. எங்கள் அபிப்பிராயத்தை கேட்டு அந்த அபிப்பிராயத்துல வந்துட்டு 27/12/24 அவங்க ஒரு கூட்டம் கூடி, பிஎல்சி கமிட்டி கூட்டமும் மினிம வேதன உப சமிதி கூட்டமும் லேபர் கமிஷன் எல்லாரும் சேர்ந்து கூடி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அந்த தீர்மானத்துல நாங்க சொன்னது உண்மையின் அடிஸ்தானத்தில் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் அரசாங்கத்திற்கு சிபாரிசு செய்கிறோம் சொல்லி 20/1/2024 கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டாங்க. இல்ல நீங்க கடந்த முறை நம்ம பேட்டி எடுக்கும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இதை வந்து நீங்க கேள்வியா கேட்டது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் கேட்டிருந்தாரு. அதே போல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பிஎல்சியில பேசி இருக்க வேண்டியவர்கள் பேசல, நோ ஆஸ்க் நோ ரைஸ் போன்ற விஷயங்கள்லாம் கூட நீங்க பேசுனீங்க. அதை தொடர்ந்து நீங்க குடியரசுத் தலைவர்கிட்ட போனீங்க. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணாரு, ரீடைரக்ட் பண்ணி டைரக்டா கேரளா கவர்மெண்ட்டுக்கு அடிச்சாரு. நீ வந்து என்ன, அவங்க பக்கம் எல்லாம் நியாயமா இருக்கும்போது இதை நடைமுறைப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை தானே அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, சரி ஆமா இது நடந்துட்டு இருக்கு, ஸோ ரிவைஸ் பண்ணப்பட்ட அந்த 2.30 வச்சு இதுக்கான இந்த விஷயங்கள் பண்ணணும், மக்களுக்கு இவ்வளவு போய் சேர்ந்திருக்கணும்ன்றது உத்தரவாதம் இருக்கு, அதை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னது கேரளாவினுடைய அரசாங்கம். இந்த அரசாங்கம் இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரத்தினரோடு கலந்து ஆலோசித்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுச்சா? அது யாருக்கு பண்ணாங்க? மக்களுக்கு டைரக்டா நோட்டிஃபை பண்ணாங்களா, இல்ல உங்களுக்கு நீங்க சம்பந்தப்பட்ட புகார்தாரர்னால பண்ணாங்களா? இது வந்து கொடுத்திருக்கிறது வந்துட்டு நாம புகார் கொடுத்திருக்க அடிஸ்தானத்துல ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளுக்கு இதனுடைய ஒரு காப்பி அனுப்பி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எஸ், கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில தான் அவங்க பதில் தந்திருக்காங்க. அதனுடைய அடிப்படையில பதில் கொடுத்தது வந்து செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் கேரளா. ஆனா அவங்களோட இந்த இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 2019 வந்து பிஎல்சியில இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஊதிய உயர்வு ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணோம். ஆனால் அதை தொடர்ந்து நிறைய வந்து கரெக்ஷன்ஸ், அதாவது அப்ஜெக்ஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் நிறைய பேர் அதில் வந்து இது இப்படி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. சிலர் வந்து இது இப்படி தான் இருந்திருக்கணும்னு உண்மை. இப்போ உங்களை போன்றவர்கள் வந்து நீங்கள் வந்து ஆக்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சில விஷயங்கள் கொடுக்குறீங்க. அப்போ அதனுடைய அடிப்படையில் அவங்க வந்து அந்த ப்ரொபோசல்ஸை வந்து நாங்கள் இது பண்ணி டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷனை வந்து நாங்கள் கரெக்டாக இது பண்ணி நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம், இதை நாங்க கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுல எங்கேயுமே என்னைக்கு நாங்க இதை நடைமுறைப்படுத்துறோம்ன்ற வார்த்தையே இல்லையே. ஆமா, இது என்னைக்கு நடத்தணும்னு சொல்லி எந்த வார்த்தையே இல்ல. இதுக்கு என்னைக்கு நடத்தணும்னு சொல்லி இது வார்த்தையே இல்ல. இதுல இடையில வந்துட்டு இது நடைமுறைப்படுத்தாதனால நாங்க ஆல்ரெடி கேரள உயர்மன்றத்தில் ஒரு மனு நாங்க கொடுத்திருக்கிறோம். உயர்நீதிமன்றத்திலும் அது கொடுத்திருக்க டைம்ல அதை கூட இவங்களுக்கு குறிப்பிடல, கொடுக்கூடாம அவங்க சொல்லியிருக்கிறது வந்துட்டு நாங்க இதை போல நடைமுறைப்படுத்துவோம் சொல்லியிருக்காங்களே தவிர என்னைக்கு நடைமுறைப்படுத்துவோம், இதுக்கு முன்னால் உள்ள டிஏ கொடுப்போமா, எந்த விதமான பதிலுமே அவங்க எழுதி தரல. அவங்க சொல்லியிருக்கு நடைமுறைப்படுத்துவோம் சொல்லியிருக்காங்க. என்னைக்கு நடைமுறைப்படுத்துவாங்க? இப்போ நீங்க சொன்னபடி ஹைகோர்ட் எர்ணாகுளத்துல வந்து நீங்க அடுத்த சில கேசஸ்லாம் அப்பியர் ஆகுறீங்க. இது ரிலேட்டடா தான், இதே சம்பந்தப்பட்டு இதே ரிலேட்டடா நீங்க அப்பியர் ஆகுறீங்க. அப்படின்னும் போது அங்க அப்பியர் ஆகும்போது இது விஷயமா செக்ரட்டரி ஆஃப் கேரளாவே வந்து இவ்வளவு விஷயம் பேசி இருக்கிறாங்க, கொண்டு வர்றாங்கன்னும் போது அது என்னைக்குன்ற கேள்வியை வந்து எர்ணாகுளத்தினுடைய உயர்நீதிமன்ற கிளை ஏன் அவங்களுக்கு டைரக்ட் பண்ணாது? இதெல்லாம் பண்ணி டைரக்ட் பண்ணும் தானே.
அதாவது உயர்நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கு போன மாசம் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணோம். அந்த டேட் பார்த்துருப்பீங்க. இந்த வர்ற மாசம் 11ஆம் தேதி என்னுடைய ஹியரிங் வருது. ஹியரிங் வரையில அந்த ஹியரிங்ல அதனுடைய பதில் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம். இப்பெல்லாம் நம்ம பாக்குறோம், உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், டைரக்டா அரசாங்கத்தோட தலையிட்டு நீ ஏன் இதை பண்ணல, என்னைக்கு பண்ணுவன்ற விஷயங்கள்லாம் கேட்கறாங்களே. அதான் இது வந்துட்டு அரசாங்கத்திட்ட வந்துட்டு இவங்க வந்துட்டு அரசாங்கத்தை சேர்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு ஒரு புகார் அடிக்கிறோம். புகார் அடிக்கல, அந்த புகார் அடிப்படையில வந்துட்டு இதனுடைய பதிலை எனக்கு தான் சொல்லி வந்துட்டு உயர்நீதிமன்றம், கேரள உயர்நீதிமன்றம் அரசாங்கத்திட்ட கேட்டிருக்குது. அரசாங்கத்துக்கு 11ஆம் தேதி அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 11ஆம் தேதி வந்துட்டு அவங்க பதில் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள், அதனால கேஸ் இருக்கிறதுனால அதை பற்றிய விஷயங்கள்ல வந்துட்டு எங்களுக்கு கூடுதல் பேச முடியல. ஆனால் நாங்கள் இப்ப பேசுறது இந்திய ஜனாதிபதி கொடுத்த லெட்டர். இந்திய ஜனாதிபதி கொடுத்த லெட்டர் அடிப்படையில இந்திய ஜனாதிபதி அவர் கொடுத்த நிர்தேச அடிப்படையில் எங்களுக்கு அவங்க தந்திருக்க அந்த பதில் அடிப்படையில் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எப்பொழுது நடைமுறைப்படுத்துவார்கள்? இல்ல, அவங்க நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டாலே நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும் என்பது அதனுடைய உட்பொருள். அப்ப நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும். அவங்க என்னைக்கு நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்றது ஒருவேளை கோர்ட் கேட்கலாம், இல்ல அவங்க கேட்கக்கூடிய இதுல இருக்கிறவங்க கேட்கலாம். அப்படி இருக்க இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் சொல்லப்போனால் ஒரு 80-90% வந்து இது வந்து வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க வேறு என்ன விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீர்கள்? இது பயங்கரமான பிரச்சனைகளை இப்ப நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு வர்றது வந்துருக்கு தடசமா பலரும் நிக்கிறாங்க. இதுல வந்துட்டு இது நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பல விவாகங்களும் இதுல வந்துட்டு ஈடுபட்டு இருக்குது. பல விவாகங்கள் ஈடுபட்டு சொல்லியாச்சுன்னா, இது உயர் நீதிமன்றத்தில் இருப்பதினால் அந்த விவாகங்கள் யார் என்று நாங்கள் சொல்வதற்கு இப்போ எங்களுக்கு தடை இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம். எங்களுக்கு தேவையானது, நாங்கள் எந்த ஒரு பார்ட்டியவோ ஒரு ஆளையோ நாங்கள் சொல்ல, மினிமம் வேஜஸ் ஆக்ட் பிரகாரம் இருக்கிற 87 பிரிவுகளுக்கும் நீங்கள் கொடுக்கின்ற சட்டப்படி நியாயப்படி மினிமம் வேஜ் ஆக்ட் பிரகாரம் கொடுக்கின்ற அந்த பஞ்சப்படியை எங்களுக்கும் நீங்கள் தர வேண்டும். தரவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தை அணுகியிருப்பதால் நாங்கள் அடுத்து என்ன செய்வது, நிச்சயமாக மீண்டும் நாங்கள் வெகுமானப்பட்ட மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களை மீண்டும் நாங்கள் கடிதம் கொடுப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ என்னுடைய மற்றொரு கேள்வி என்ன அப்படின்னா, 87 இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே போய் சரியான முறையில் 87 மினிமம் வேஜஸ் ஆக்ட் கீழே 87 பிரிவுகள். அந்த 87 பிரிவுகள்ல இருக்கிற ஒவ்வொரு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளான்டேஷன்ங்கிறது ஒரு பிரிவு, அப்போ டெலிவிஷன் அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா 85-86 பிரிவுகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சரியா போய் சேர்ந்துட்டு இருக்கு. அந்த சேராத ஒரே ஒரு இது பிளான்டேஷன். இந்த பிளான்டேஷனுக்கு உள்ள எங்கேயாவது இந்த மீதி இருக்கிற 85 பிரிவுகள்ல இருக்கிற வேலை செய்யறது உள்ள வருதா? நம்ம பிளான்டேஷனுக்குள்ள மினிமம் வேஜஸ் ஆக்ட்லயே வருது. இப்ப அதுதான் வரேன். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 85ல இருக்கிற ஏதோ ஒரு பிரிவுல வந்துட்டு இருக்கிற பணம், அந்த தொழில் வந்து நம்மளோட பிளான்டேஷன் மூணாறுக்குள்ள எங்கேயாவது நடக்குதா அவங்களுக்கு கிடைச்சிருக்குதான்றது அருமையான கேள்வி சார். உண்மையிலேயே நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு எதிர்பாராத கேள்வி. இதுவரைக்கும் நான் பரிசோதிக்கல சார். உண்மையா சொன்னா இதுவரைக்கும் பரிசோதித்தேன். ஒரே ஒரு பிரிவை பரிசோதித்தேன். அது நீதிமன்றத்தில் இருப்பதினால் இப்பொழுது சொல்லவில்லை, அந்த பிரிவினர்களுக்கு இந்த தொகை கிடைக்கவில்லை. அதை தெளிவு சகிதம் நான் நிரூபிப்பேன். அப்போ அந்த 87-86 பிரிவுகள்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றது வெளியில தான் கிடைக்குது. பிளான்டேஷன் உள்ள வரும்போதும் கூட அது கிடைக்கல. பிளான்டேஷன் உள்ள வரையில மாத சம்பள அடிப்படையில் வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு அதுல ஒரு பிரிவுகளுக்கு சில பிரிவினருக்கு இந்த பஞ்சப்படி கிடைக்கவில்லை. இவர்கள் சொன்னபடி கிடைக்கவில்லை என்றால் பஞ்சப்படி கொடுப்பதில் இல்லை பிரச்சனை, பிளான்டேஷன் கூட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். சரியான கேளுங்க. இல்ல, இப்போ
இப்போ மற்ற இடங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கு பஞ்சப்படி அப்படின்னும் போது அதே சில விஷயங்கள் பிளான்டேஷனுக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னா இங்க பஞ்சப்படி என்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அப்படின்றத தாண்டி பிளான்டேஷன்ல நான் கொடுக்க கூடாதுன்ற உள் பிரச்சனை இருக்கலாமா? இது கரெக்டான கேள்வி. இது பிளான்டேஷன் உள் பிரச்சனை இல்லை. அதாவது மற்ற பஞ்சப்படி வந்து கரெக்டா வந்துட்டு பஞ்சப்படி இப்படிதான் கொடுக்க வேண்டும் என்று பிளான்டேஷன் ஆக்ட் பிரகாரம், மினிமம் வேஜ் ஆக்ட் பிரகாரம் மற்ற எல்லா பிரிவுகளுக்கும் கரெக்டா கொடுத்து கொண்டு இருக்கும் வேளையில் பிளான்டேஷன் தொழிலாளர்களுக்கு மட்டும் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் அதை வேறுபடுத்தி வைத்துக் கொண்டு பிளான்டேஷன் ஆக்டில் அப்படி ஒரு சட்டமே இல்லை. பிளான்டேஷன் ஆக்டில் கரெக்டாக சொல்லி இருக்கிறார்கள், தகவல் உரிமை சட்டப்படி அவர்களுக்கு பிளான்டேஷன் மேഖലയിൽ வேலை செய்யும் தொழிலாளிகளுக்கு பஞ்சப்படி என்பது நிச்சயிப்பது எக்கனாமிஸ்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பார்ட் நிர்ணயிக்கும் அந்த விலையின் அடிப்படையில் உண்டாகும் புள்ளி உயர்வின் அடிப்படையில் இவர்களுக்கு நாங்கள் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த பிளான்டேஷன் அப்படின்றது வந்து கேரளாவில் மட்டுமே கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கு, வால்பாறை போன்ற இடங்கள்ல இருக்கு, இதே போன்று மற்ற மாநிலங்கள்ல கூட இருக்கு, சைனால இருக்கு, ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கும். அப்போ இது எல்லாருக்கும் பொருந்தும் தானே? அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கு இது போன்ற இது பிளான்டேஷன் சரியா அவங்க வந்து சரியா அகவிலை கொடுத்தாங்களா? அகவிலைப்படி ஒருவேளை அவங்க அங்கே கொடுக்கல அப்படின்னா இது அந்த பிளான்டேஷனுக்கே உண்டான பிரச்சனையா, இல்லை அங்கெல்லாம் சரியா போய் சேருது, மூணாறில் இருக்கக்கூடிய பிளான்டேஷன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கல, அப்ப இது சார்ந்த பிரச்சனையா, இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிளான்டேஷனுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு, அப்ப இந்த பிரச்சனையை எங்க கார்னர் பண்ணி வைக்கலாம்? அதாவது இந்த கேட்ட கேள்விக்கு வந்துட்டு சரியான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு ரெண்டு விதமான இது தேவைப்படுது. ஒன்று, தமிழ்நாட்டில் வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு இந்த பஞ்சப்படி கரெக்டாக கொடுக்கணும் தெரிஞ்சுன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு இல்லை. அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைச்சின்னா தான் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் எனக்கு அவங்களுக்குள்ள மாச சம்பளத்தாரனுடையவும் இவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கும் இப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்கிறத எனக்குள்ள வெளிப்படுத்த முடியும். அதை விட முக்கியமான வேறொரு பிரச்சனை கூட இருக்குது. கேரளத்தில் வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு அந்நிய மாநில அடிப்படையில் வந்து பஞ்சப்படி நிச்சயிக்கிறாங்க. நிச்சயிக்கவே முடியாது. அப்படி நடந்திருக்கா? நடந்துட்டு இல்லை, இப்பவும் நடந்துகிட்டு இருக்குது. வேறு மாநிலத்தில் இருக்கிற வேறு மாநிலத்தினுடைய அடிப்படையில் இப்பொழுதும் அவர்கள் டிஏயை நிச்சயித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒருக்கிலும் முடியவே முடியாதும் நடக்கவே நடக்காது. ஏனென்றால் கேரளத்தில் வேலை செய்யும் தொழிலாளிகளுக்கோ கேரளத்தில் வேலை செய்யும் ஸ்டாஃபுகளுக்கோ அவர்கள் எங்கு வேலை செய்கின்றார்களோ அங்கு வேலை செய்கின்ற போது அங்கு விற்கப்படுகின்ற பொருட்களின் அடிப்படையில் புள்ளிகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஜம்மு காஷ்மீரிலோ அல்லது சிம்லாவிலோ அல்லது கோயம்புத்தூரிலோ நிச்சயிப்பது என்பது தவறு. ஆனால் இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் ஆக்கிடுச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு பெரிய விலைப்பட்டியலில் வேறுபாடு இருப்பதாக தெரியலையே, இல்லை அப்படி எது வேறுபாடு இருக்கா? அப்போ எந்த விலை குறைவான எந்த இடத்த இருக்கோ அதை சூஸ் பண்ணி அதுல இருக்கிற அகவிலைப்படியை கொடுக்குதா இந்த அரசாங்கம்? அப்படி இல்லை. அதாவது அகவிலைப்படி நிச்சயிக்கிறது வந்துட்டு ஒரு தனி டிபார்ட்மெண்ட், எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்தா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அடித்த இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்வர்டு செய்யற ஒரு இது. அவங்க வந்துட்டு எல்லா மாசமும் 17 மையங்களை வச்சு அந்த 17 மையங்களில் உண்டாகிற விலை உயர்வின் அடிப்படையில் அவர்கள் புள்ளிகளை நிச்சயிக்கிறார்கள். அந்த புள்ளிகள் அடிப்படையில் மற்றுள்ள எல்லா தொழிலாளிகளுக்கும் இது கிடைக்கிறது. அதே சமயம் அந்த வேலையில அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு சொல்லி போன வருஷம் வந்துட்டு 4% வந்துட்டு பஞ்சப்படி உயர்வு உண்டாச்சு. 4% பஞ்சப்படி உயர்வு உண்டாச்சு. எவ்வளவு உண்டாகுது? இங்க 1000 ரூபாய்க்கு கிடைக்கிற சம்பளம் கிடைக்கிற ஒரு தொழிலாளிக்கு எவ்வளவு உண்டாகுது? ஒரு பாயிண்ட்டுக்கு 40 ரூபா கூடுதல் கிடைக்குது. 30,000 கிடைக்கிற ஒரு தொழிலாளிக்கு எவ்வளவு ஆச்சு சம்பளம்? 12,200 ரூபா பஞ்சப்படி உயர்வு. பஞ்சப்படி உயர்வு உண்டாகிறோம். அது ஒரு மாச சம்பளம். எனக்கு இந்த மாசம் 32,500 ரூபா சம்பளம் கிடைக்கினா அடுத்த மாசம் எனக்கு 36,700 ரூபா சம்பளம் கிடைச்சிருந்தாங்க. அது அவங்களுக்கு அரியர்ஸோட கிடைச்சிருது.
ஆனா எங்களுக்கு அரியர்ஸ் முத கொண்டு இல்ல, கிடைக்கவே மாட்டேங்குதே. இப்போ தோட்டம் தொழிலாளிகளா இருக்கிற என்னோட அப்பா அம்மா இல்ல வேலை செய்யற என்னோட சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த விஷயங்கள்லாம் தெரியாம அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க கூடும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த இந்த தொழிலாளிகளுக்கு வந்து எல்லா விஷயங்களும் போய் சேர்றது இல்லை. அப்ப அது ஒரு பக்கம் வேலை செய்யறவங்கள்ட்ட இருந்தாலும் கூட எனக்கு இன்னும் சில கேள்விகள் ஏற்படுது. சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க, இப்போ கம்பெனியில் சூப்பர்வைசர்ஸ் தாண்டி ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ்க்கு அப்புறம் மேனேஜர்ஸ், இப்படி ஒரு படிநிலைகளில் வேலை செய்கிறாங்க. இவர்களும் தொழிலாளிகள் தான். அப்போ அந்த தொழிலாளிகளுக்கும் இந்த அகவிலைப்படி உண்டா, அல்லது தொழிலாளிகளாக வேலை செய்கிற எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் உண்டா? நம்ம இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்க ஒரு காரியங்கிறது வந்துட்டு சூப்பர்வைசர் தொழிலாளி காரியங்கள் பற்றி பேசிட்டேன். இதுக்கு முன்னால் நான் பேசின காரியம் நீங்கள் சொன்னீங்களே ஸ்டாக் மார்க், அவங்களுக்குள்ள காரியத்தை தான் நான் பேசினேன். அந்த ஸ்டாக் மார்களுக்கு தான் டிஏ வந்துட்டு கேரள மாநிலத்தில் நிச்சயிக்கப்படலன்னு சொல்றேன். கேரள மாநிலத்தில் நிச்சயிக்க வேண்டிய டிஏ நிச்சயிக்கிறது வந்துட்டு அவங்க எங்கேயோ ஒரு மாநிலத்துல எங்க குறைவா இருக்கோ அதை கொண்டு வந்து இவங்களுக்கு குறைவா கொடுத்துறாங்க. இப்ப வேற ஒண்ணு வேண்டாம், புதிய சீரீஸ் படியே இவங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு மாசத்தப்பட அடிப்படையில் ஒரு பாயிண்ட்டுக்கு 60 ரூபா வச்சு கொடுத்தாலுமே அந்த பாவப்பட்ட அந்த சூப்பர்வைசர் இருக்கிறவங்க, அந்த ஸ்டாஃபா இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மாசத்துல வந்துட்டு 2500 ரூபா கூட வேண்டிய இடத்துல அவங்களுக்கு இப்போ 130 ரூபா 140 ரூபா கூடுது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு பேட்டியில வந்து திரு கரீம் அவர்கள் இவ்வளவு ஆதாரத்தோடு ஒரு சூப்பர்வைசர், ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ், ஒரு மேனேஜர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த விலை உயர்வு சரியான இது கிடைக்கல அப்படின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது இது என்னுடைய தொழிலாளியை பாதிக்கும் என்று கம்பெனியோ அல்லது கரீமுக்கு எதற்கு இந்த வேலை என்று வேறு சிலரோ உங்களை எதிர்க்க நேர்ந்தால் என்ன? எத்தனை பேர் எதிர்க்காங்க சார், இதுவரை எதிர்த்து தான் இருக்கிறாங்க, பல விதத்தில் எதிர்ப்பு கொடுக்குறாங்க, பல விதத்தில் பல விதமாக வந்து எங்களுக்கு தள்ளியை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை, இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த பிரச்சனையில் தீர்க்கமாக பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய கரீம் எதை எதிர்பார்க்கிறார் சார்? நான் முதல் கொடுத்த பேட்டியிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய தாத்தாவுடைய அப்பா, என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மா, என்னுடைய மாமா, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க 5வது 6வது தலைமுறையாக எங்கே செய்கிறோம், எஸ்டேட் வேலை செய்கிறோம். எஸ்டேட் வேலை செய்கிற ஒவ்வொரு தொழிலாளியும் 5 தலைமுறை 6 தலைமுறை வரைக்கும் வேலை செய்கிறாங்க. ஒரு தலைமுறைன்னு சொல்கிறது எல்லாம் சொன்னால் எல்லாம் கணக்கணும், தவறான கருத்துன்னு சொன்னால் ஒரு தலைமுறை 35 வருஷம் தான், 35 வருடம் தான் ஒரு தலைமுறை. 6வது தலைமுறையை வேலை செய்கிற ஒரு தொழிலாளி இன்னைக்கும் அடிமையா அவனுக்கு கிடைக்க வேண்டிய பஞ்சப்படி மட்டும் கிடைச்சா போதும். அவனுக்கு இன்னைக்கு வாங்கிட்டு இருக்க இந்த 400 ரூபா சம்பளங்கிறது வந்துட்டு 440 ரூபா 470 ரூபா சம்பளங்கிறது வந்துட்டு இந்த பஞ்சப்படி ஆட்டோமேட்டிக்கா கூடையில அவனுடைய சம்பளம் ஆட்டோமேட்டிக்கா கூடுது. சம்பளம் ஆட்டோமேட்டிக் கூடையில அவனுடைய வாழ்க்கை தர உயருது. வாழ்க்கை தர உயரையில அவன் வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போக வேண்டியதில்லை. இன்னைக்கு வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்றாங்களே, எதுக்கு வேலைக்கு ஆள் இல்லை? நீ சம்பளத்தை ஒழுங்கு கொடுத்தீங்க, எதுக்கு வேலைக்கு வருது? சம்பளம் கிடைக்கிறே இல்லை. 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபாய் வந்துட்டு உயர் உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்கல்ல, 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்கல்ல. ஏன் தொழிலாளி வேலை செய்யற தொழிலாளிக்கு மாசம் வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கூடுதல் தேவையில்லை. அவன் வீட்டுக்கு 26 நாள் வேலை செஞ்சுட்டு போற ஒரு தொழிலாளிக்கு ஒரு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறதுங்கிறதுக்கு காரணமா இருக்கிற அந்த பஞ்சப்படியை ஏன் கொடுக்கக்கூடாது? இதுல சரியான கேள்வி. இப்போ பணம் அப்படின்றது மிகப்பெரிய காரணியா இருக்குது எல்லா இடத்துலையும். அப்படின்னும் போது இது எதற்கு இவருக்கு அப்படின்ற கேள்வியை நான் ஏன் முன் வச்சேன்னா, இதை ஏன் இவர் செய்ய வேண்டும், இது தேவையில்லாத வேலை அப்படின்றத தாண்டி கரீம் ஏன் இவ்வளவு தூரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் போராடி இவ்வளவு விஷயத்த எதுக்கு செய்றீங்க, வாங்க உங்களுக்கு இவ்வளவு பேசிக்குவோம், நீங்க வந்து சுகபுகமா இருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது பணம் கிடைத்திருந்தால் நீங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல செட்டில்ட் ஆகிட்டு போயிருக்கலாம் உங்களுடைய திறமைகளை வச்சுட்டு. ஐயா உதாரணமா நான் வந்துட்டு ஒரு பரிபூர்ணமான ஒரு விஸ்வாசம் சொல்லிடலாம், ஒரு முஸ்லீம் மதத்தை விசுவசிக்கிறவன். எங்களுக்கு வந்துட்டு இந்த பன்னி அரிசிங்கிறது வந்து ஹராமான ஒரு பொருள். அந்த பன்னி அரிசி அப்படி நான் செஞ்சேன்னா ஹராமான இறைச்சி சாப்பிட்டது துல்லியம். அந்த பணம்ங்கிறது எனக்கு வந்துட்டு ஹராம், ஒதுக்கப்பட்ட ஒரு பணம். நான் இந்நாள் வரைக்கும் எவ்வளவுக்கு வேண்டி இந்த தொழிலாளிகளுக்கு வேண்டி கஷ்டப்பட்டோமோ, நான் மாத்திரம் இல்லை என் கூட சேர்ந்து என்ன சொல்லு 68 பிரஸ் மீட்டிங் நடத்தியிருக்கிறோம்.
1000க்கு மேற்பட்டவங்களுக்கு வந்துட்டு புகார் அளிச்சிருக்கிறோம். லாஸ்ட் நான் புகார் அளிச்சது வந்துட்டு இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு. அதுக்கு முன்னால 1000க்கு மேற்பட்டவங்களுக்கு புகார் அளிச்சிருக்கிறோம். 28 தடவை வந்துட்டு இது வந்துட்டு சேனல்ல வார்த்தை செய்தியா வந்திருக்குது. உங்களுக்குள்ள மாதிரி யூடியூப் சேனல்ல வந்துட்டு 10 தடவை மேல வந்திருக்குது. இதையெல்லாம் வந்து நாம போராடின விதம் எப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல 438வது பேஜில் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒருவன் போராடுகின்ற சமயத்தில் அவன் ஒருவருக்கு பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பிச்சைக்கு போட்டிருக்காரு டொனேஷன். அந்த வழியில்தான் போராடுறோம், அந்த வழியில்தான் போராடுவோம், அந்த வழியில மரணம் வந்தாலும் அது மரணம் வரை போராடித்தான். சரியா சொன்னீங்க. நீங்க சொன்னது போல அதே போல இந்த 1917களில் முதன் முறையா இந்த அகவிலைப்படி கொடுக்கும் போது ஒரு சில நிறுவனங்கள், பம்பாய் நிறுவனம் வந்து முதல்ல அதுதான் அகவிலைப்படி கொடுத்தது வரலாறுல. கொடுக்கும்போது மற்ற நிறுவனங்கள் வந்து இந்த பஞ்சப்படி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்த காலகட்டங்கள்ல மகாத்மா காந்தி தான் எல்லாரையும் ஒன்றிணைச்சு அகவிலைப்படி கொடுக்காதவர்களுக்கு எதிராக போராடினார். இல்லை, நீங்க சொன்னதுக்காக வேண்டி அந்த காந்தியோட இது சொன்னேன். ஸோ நாங்கள் ஒரு பத்திரிகையாளர்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த 2-3 வருடங்களில் நாங்கள் பார்த்த இந்த 2-3 வருடங்கள், நீங்கள் 12, 13, 14 வருடங்களாக இந்த அகவிலைப்படிக்காக இந்த தேயிலை தோட்ட பாவப்பட்ட என்னுடைய மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள், கேரள அரசாங்கம், செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட், குடியரசுத் தலைவர் மற்றும் இந்த கேரளாவினுடைய என்னென்ன வழியிலெல்லாம் உங்களால் உங்களுடைய பேரில் நியமனம் வைக்கப்பட்ட கேரள சட்டசபை கமிட்டி, அதுதான் கேரள சட்டசபை கமிட்டி வந்துட்டு 2021 நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 2021 கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கிற இவர் வந்துட்டு அன்னைக்கு வந்து சேர்மனா இருந்தாரு. அவர் இருக்க காலகட்டத்தில் இந்த இது குப்பையில கூட்டமாக தான் வச்சிருந்தாங்க. அவர் முடிந்த பிறகு அடுத்து வந்தவங்க வந்துட்டு இதை எடுத்து எங்களுக்கு 2024 பதில் தந்தாங்க. 2024 பதில் தரையில அந்த பதில சொல்லியிருக்காங்க, நீங்க சொல்லப்படும் கோரிக்கைகள் நாங்க கொடுக்குற என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியாச்சு, நாங்க கேட்கறது வந்துட்டு உதாரணமே பார்த்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு இதையே பார்த்துக்கிட்டீங்கன்னா லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா செக்ரட்டரி கொடுத்துருக்காரு. இவங்க கொடுத்துருக்கிறது பாருங்க, சம்பளத்தை பட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சப்படியை பற்றி கொடுக்க, பஞ்சப்படிங்கிறது வந்துட்டு சட்டப்படி. எனக்கும் எங்களுக்கும் தோட்ட தொழிலாளிகளுக்கும் 87 தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய படி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு. அது எங்களுக்கு கிடைக்கணும். 1983 சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு தீர்ப்பு இருக்குது. 83 பேஜ் இருக்குது. அந்த 83 பேஜில் தெளிவா சொல்லியிருக்காங்க, அகவிலைப்படியை வந்துட்டு கொடுத்தே தீரணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம பல கோர்ட்டுகளும் பல நீதிமன்றங்களும் அகவிலைப்படி நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க டைம்லையும் இதை வந்துட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது முக்கியமான பங்கு வகிக்கிறது கேரளத்தில் இருக்கிற லேபர் கமிஷனர் கீழே வேலை செய்யற ஒரு விபாகம் மட்டும்தான். மீறி உள்ளவங்க கூட இது கொடுக்கணும்னு சொல்லி வரையில இவங்க மட்டும் லேபர் கமிஷனர் சேர்ந்தவங்க மட்டுமே இதை எதிர்க்கிறாங்க. தொழிலாளிகளுக்கு வேண்டி பேச வேண்டியவங்க அவங்களுக்கு என்னென்ன லாபம் இதெல்லாம் வருதுன்னு தெரியல. அதை குறித்து நம்ம வேற ஒரு கம்ப்ளைண்ட் நிச்சயமா இதனால் வர பொருளாதார முறைகேடுகளை குறித்து கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய அட்வைசராக ஆலோசித்து நிச்சயமா ஒரு கம்ப்ளைண்ட் விரைவில் கேரள சர்க்காருக்கும் ஈடிக்கும் வரவங்களுக்கெல்லாம் கொடுக்க போறோம். எங்களுக்கு தேவையான, நாங்கள் யாருக்கும் பிரச்சனைக்கு வரல. இப்போ நாங்கள் சொல்ல ஒரே ஒரு கேள்வி மட்டும், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பஞ்சப்படி கொடுங்க. நாங்கள் யாரும் பிரச்சனைக்கு வரல. உங்க பிரச்சனை தலையிட நாங்கள் இல்லை, எங்க பிரச்சனை இல்லை. அவசியம் இல்லாமல் எங்கள்கிட்ட வந்துட்டு எங்க கையில் இருக்கிறதுக்குள்ள தெளிவுகள் அடிப்படையில் நாங்கள் கேட்கிறோம். இந்தியனுடைய மூத்த குடிமகனும் முதல் குடிமகனும் சொன்னதுக்கு நானும் மதிச்சு எங்களுக்கு நீங்க இருக்காங்க. பல வருடங்களாக உங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிற வேளையில் நாங்கள் பார்த்த இந்த 2 வருடங்களாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தி சரியான பாதையில் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல், எதிர்ப்பு என்று சொல்லுகிற பொழுது நேரடியாக ஒருவரை தாக்குதல் தவறுதலாக இல்லாமல், களத்தில் இறங்கி மக்களை பாதிக்கிற வகையில் போராட்டம் இல்லாமல் மக்களை நல்வழிப்படுத்தி மக்களுக்கு இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது என்பதை ஒரு விழிப்புணர்வாக கொண்டு சென்று இவ்வளவு விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக இந்த நீங்க
கேரள உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்களும் அதை தொடர்ந்து இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதங்களும் நிறைவேறி மிக விரைவில் நம்முடைய தோட்டம் தொழிலாளி மக்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையான இந்த அகவலைப்படி பெறுவார்கள். அவர்கள் பெறுகின்ற வேளையில் அவர்கள் திரு கரீம் அவர்களை கரீம் அவர்களை அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்களை சார்ந்திருக்க உதாரணமா இந்த போராட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கிற ராமர், பழனிசாமி, சண்முகநாதன், உங்களை போல இருக்கிற பத்திரிகை துறை நண்பர்கள் எல்லாம் அவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட். எல்லாருக்குமே இது புரியுது. ஆனா எல்லாருக்கும் அவங்களுக்கு கொண்டு முடியல. அவங்க ஒரு செய்தியை கொடுக்குறாங்க, அந்த செய்தியை கொடுக்க மட்டும்தான் அவங்களுக்கு கொண்டு முடியுது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவங்க இப்ப இருக்குது. சீஃப் செக்ரட்டரி ரிட்டையர்ட் ஆனது எங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய நஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். அந்த சீஃப் செக்ரட்டரி இருக்க டைப்ல மட்டும் கொடுத்தோம்னு சொல்லினா நிச்சயமா இது ஒரு நடைமுறைப்படுத்திட்டே போயிருப்பாரு நம்புறேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன் இல்ல, அதில் உண்மை இருக்கிறது என்று உண்மை உணர்ந்ததால் அந்த விஷயத்தை உடனே இடப்பட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி எல்லா துறைக்கும் அறிக்கை கொடுத்த அவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பா அப்படி நீங்கள் அந்த வெற்றியை பெறுகின்ற வேளையில் மக்கள் உங்களையும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற அனைவரையும், சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 90% கடந்துவிட்ட சூழ்நிலையில் வெற்றியின் விளிம்பில் இருக்கிற இந்த போராட்டம் வெற்றி அடைந்து மக்கள் அதை சுவைப்பார்கள். அப்பொழுது உங்களையும் உங்களை சார்ந்திருக்கிறவர்களையும் கண்டிப்பாக நினைத்து பார்ப்பார்கள். இந்த போராட்டத்தில் அதிக பங்கு வகித்த உங்களுக்கு எங்களுடைய ETTS இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளும் பாராட்டுகள். உங்களுடைய பயணங்கள் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள்.